வணக்கம் கேலிங் உறுப்பினர்களே. இன்று காலையிலே உங்களிடம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். பொதுவாக நம்முடைய அன்றாடம் வேலை என்ன? நமக்கு மிகப்பெரிய கற்பனை இருக்கிறது. கேலிங் இன்டர்நேஷனலிலே நாம் ராயல் கிரவுன் அம்பாசடர் ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக உயர்ந்த கற்பனை. அந்த மிக உயர்ந்த கற்பனை நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை வேலை என்ன தெரியுமா? நாம் மக்களை சந்திப்பது தான். இந்த மக்களை சந்திக்கின்ற சூழ்நிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களிலே நாம் பல பேரை பார்த்தவுடன் இவர் இந்த தொழிலுக்கு பொருத்தமானவராக இருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது. அதனாலே அவரை நாம் பார்க்காமல் விட்டு விடுகிறோம். சிலருடைய தோற்றத்தை பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம், இவர் நாம் நினைப்பது போல் இல்லையே, இவர் எங்கே நம்மிடம் சேரப்போகிறார், இவர் எங்கே நம்முடைய பொருளை வாங்கப் போகிறார் என்று நினைக்கிறோமே. அது மிகவும் பிழையான நினைப்பு. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழிலிலே உருகண்டு எல்லாமே வேண்டும் என்கிறார்கள். உருவத்தை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது, அல்லது உருவத்தை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் என்ற முடிவுக்கு உங்களால் வந்துவிடவே கூடாது. ஒரு சிலர் பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மிக சிறப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் நாளைக்கு அவர் எப்படி வருவார் என்பது நமக்கு தெரியுமா? சில பேர் பார்ப்பீர்கள், ஆடம்பரமாக இருப்பார்கள், கம்பீரமாக இருப்பார்கள், ஏதோ வானத்தையே வில்லாக வளைத்து விடக்கூடிய தோற்றத்திலே கூட அவர்கள் இருக்கலாம். அவர்களை பார்த்து நீங்கள் நினைக்கிறீர்கள் இவர் மிகப்பெரிய ஆளாக வருவார் என்று நினைக்கலாம். ஆனால் அவர் இந்த தொழிலே எந்த நிலையிலேயும் அவர் செயல்படாத மனிதராக கூட இருக்கக்கூடும். ஆனால் சில பேரை பார்ப்பீர்கள், எளியவராக, தோற்றத்திலே மிக சாதாரணவராக இருக்கக்கூடும். அவர்களை பார்த்து நீங்கள் நினைக்கக்கூடாது இவர் எங்கே வரப்போகிறார், இவர் எங்கே செய்ய போகிறார் என்றால் நினைக்காதீர்கள். ஒரு புத்தகத்துடைய அட்டையை பார்த்து அந்த புத்தகத்தின் உள்ளுக்கு என்ன இருக்கிறது என்று முடிவு பண்ண முடியும் என்று சொல்வார்களே, அதே போல யாரையும் பார்த்து இன்னார் செய்வார் செய்ய மாட்டார் என்று முடிவுக்கு வந்து விடாதீர்கள். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழிலிலே எந்த செடியிலே எந்த ரோஜாவோ என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். நல்ல மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. அவரோடு பேசுவோம், அவர்கள் தொழிலுக்கு பற்றி அறிவுப்படுத்துவோம். அவர் எந்த அளவுக்கு பின்னாலே ஈடுபடுகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய முயற்சி என்ன? அவரோடு பேச வேண்டும், தொழிலை பற்றி அறிவுப்படுத்த வேண்டும், அதை பற்றி அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். பிறகு அந்த மனிதர் நம்முடைய நினைப்புக்கு ஏற்ற வகையிலே ஒரு கற்பனை உள்ள மனிதராக இருந்தால் தொழிலே இருப்பார், இல்லையானால் இல்லாமல் இருக்கக்கூடும். ஆனால் அவர் வருவதற்கு முன்னாலேயே நாம் முடிவெடுத்து விட வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்தாலும் இவர் செய்வார் இவர் செய்ய மாட்டார் முடிவுக்கு வந்து விடாதீர்கள். எல்லோரும் பேசுங்கள். நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைப்பார் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.